என் இனிய இயந்திரா. அத்தியாயம் 13. ஜீனோ நிலாவை லேசாக பிராண்டியது. நிலா, ரவி போகும்போது என்னை உன்னிடம் சட்டப்படி ஒப்படைத்து விட்டதால் நான் இனி உனக்கு அடிமை என்றது. எனக்கு அடிமை வேண்டாம் ஜீனோ, தோழன் போதும். அடிமைத்தனத்தில் எனக்கு ஏதும் வெட்கமோ தயக்கமோ கௌரவ குறைவோ இல்லை. உன் போன்ற மனுஷ ஜாதியினருக்குத்தான் அடிமைத்தனம், விடுதலை, புரட்சி போன்ற அபத்தங்கள் எல்லாம். டீ சரியாக இருக்கிறதா? இன்னும் கூட வைக்க வேண்டுமா? ரவி ஆறி போய்தான் சாப்பிடுவார். ஜீனு, இனி நீதான் எனக்கு துணை. நீ தனியாக இருப்பது கஷ்டம். அதனால்தான் சொல்கிறேன். சிபியையோ ரவியையோ மீட்டு தருவதில் நீ எனக்கு உதவ வேண்டும். இரண்டுமே சாத்தியமில்லை. ரவி தப்பித்து எங்கும் போய்விட முடியாது. இந்நேரம் ரவி கைது செய்யப்பட்டு சிறைக்குள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு வழக்குக்கு தயாராகி கொண்டிருப்பார். யாராவது வக்கீலை பார்க்கலாமா? சதி வழக்குகளுக்கெல்லாம் வக்கீல் கிடையாது. நீதிபதி கேட்பார், தண்டனை தருவார். என்ன தண்டனை? குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்தது. மரணம் வரை கூட போகலாம். எல்லாம் நீதிபதியின் அன்றைய மனநிலையை பொறுத்தது. ஜீனோ, எனக்கு பயமாக இருக்கிறது. ஏன்? என்னவோ தெரியவில்லை. மேற்கொண்டு எனக்கும் ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று. இந்த சிபியாவது முழுசாக திரும்பி வந்தால் நல்லது. ஜீனோ முன்னறைக்குள் சென்று எட்டி பார்த்துவிட்டு திரும்பியது. பொம்மை சிபி என்ன ஆயிற்று என்று பார்த்துவிட்டு வந்தேன். பேட்டரி சக்தி இல்லாததால் அப்படியே வெறுமனே படுத்து கிடக்கிறது. இனிஷியலைஸ் பண்ணினால்தான் உயிர் வரும். உள்துறைக்கு பேசி எடுத்துக்கொண்டு போக சொல்லிவிடு. ஜீனோ, அந்த காவலர்கள் மறுபடி வருவார்களா? வரலாம். வந்து உன்னை பலாத்காரம் செய்தால் என்னால் ஏதும் தீர செயல்கள் செய்து காப்பாற்றுவதெல்லாம் ஆகாத சங்கதி. வெறுமனே குலைத்தால் கூட அவர்கள் லேசரை உபயோகித்து என் ஸ்பீக்கரை பாழ் பண்ணி விடுவார்கள். ச்சே, எப்படிதான் இப்படியெல்லாம் பேசுகிறாயோ? எனக்கு இதில் உணர்ச்சி ஏதும் கிடையாது. எதற்கும் உள்துறைக்கு ஒரு புகார் கொடுத்து விடு. நான் கொடுத்து விட்டேன். ஜீனோ புத்தகங்களை வாயால் கவ்வி அடுக்கி வைத்தது. நாற்காலியை நகர்த்தி மேஜை மேல் பூ ஜாடியில் மலர்களை வைத்தது. ஜீனோ, உனக்கு அழகுணர்ச்சி இருக்கிறது. அப்படியா? அப்படியென்றால் நான் செய்ததெல்லாம் என் புரோகிராம்கள், அவ்வளவே. பூஜாடி இருந்தால் துடைத்து பூ வைப்பேன். அது அழகா அழகில்லையா என்பது என் கவலையே அல்ல. சும்மா எனக்கு தேவைக்கு அதிகமாக புத்திசாலித்தனம் நளினம் எல்லாம் தராதே. அதற்கு பதிலாக அஜாக்ஸ் கம்பெனிக்கு சொல்லி என் ஸ்கானரை ரிப்பேர் பார்க்க ஆள் அனுப்ப சொன்னால் உனக்கு இப்போதைய விட பன்மடங்கு பயனுள்ளதாக இருப்பேன். இப்போதே சொல்கிறேன். ஜீனோ ஜன்னல் அருகில் போய் சூரிய வெளிச்சத்தில் தன் பின்புற பேனலை திறந்து சூரிய சக்தி வாங்கி கொண்டிருக்க நிலா அதை ஆர்வத்துடன் பார்த்தாள். ஜீனோ ஒரு உயிரில்லாத இயந்திரமாக இருந்தாலும் பொய் நாயாக இருந்தாலும் அதன் பிரசன்னம் ஒருவாறு அவளுக்கு மன உறுதி அளித்தது. ஏதாவது யோசனை செய்து அவளை இக்கட்டிலிருந்து தப்பிக்க வைத்து விடும் அது என்று நம்பிக்கை இருந்தது. ஜீனோ பேனலை மூடி வைத்துக் கொண்டு, அப்பா, இப்போதுதான் உயிர் வந்தார் போல் இருக்கிறது. என் மாடல் ரொம்ப சிக்கனம் பண்ணி இருக்கிறார்கள். 12 மணி நேரத்திற்கு அப்பால் சகலமும் அலாரம் அடிக்கிறது. என்றாவது ஒரு நாள் வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்தால் நான் படும் பாடு. சரி, இப்போது என்னுடன் இஸ்திக்கிறாயா? செஸ். என்னது இஸ்திக்கிறாயா? இது ரவி சொல்லிக் கொடுத்த வார்த்தை. ரவி மேலும் நிறைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். போதும். ஐயோ வேண்டாம், மன்னிக்கவும். பிற்பகலில் 2 உள்துறை வண்டிகளில் அவர்கள் நிலாவின் வீட்டிற்கு வந்து நின்று அவள் நம்பரை கேட்டார்கள். மாண்புமிகு ஜீவாவின் ஆட்சியில் உள்துறை பிரிவின் துப்பியல் வட்டாரத்தின் சேவகர்கள் நாங்கள். உங்களுக்கு அனுப்பப்பட்ட 2ஆம் சிபியில் கோளாறுகள் இருப்பதாக தெரிவித்தார்கள். என்ன கோளாறு? எனக்கு கோளாறும் வேண்டாம், 2வது சிபியும் வேண்டாம். இந்த பொம்மையை எடுத்து போனால் போதும். அப்போது உங்களுக்கு 2ஆம் சிபி வேண்டாமா? வேண்டாம். யாரும் கேட்கவில்லை. யாரும் கேட்கவில்லையா? உள்துறையில் அப்படி ஏதும் தப்பு நிகழ்ந்திருக்கவே முடியாது. நிகழ்ந்திருக்கிறது என்றது ஜீனோ. காவலன் காலை சற்று பின்வாங்கி கீழே பார்த்தான். நாய் பேசுகிறது.
நான் 2ஆம் சிபியை விட உத்தமமான மாடல், 5வது தலைமுறை இயந்திர நாய். தோ 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 என்றான் மற்றொரு காவலன். அதெல்லாம் ரொம்ப பழசு, நான் வாலாட்ட மாட்டேன். நீங்கள் 2ஆம் சிபியை கவனியுங்கள். ஒரு காவலன் உள்ளே செல்ல மற்றொருவன், பாருங்கள் நிலா அவர்களே, எங்கள் உள்துறை வட்ட கணக்கில் கம்ப்யூட்டரில் ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்க வேண்டும். உறவினர்களை இழந்தவர்கள் துக்கமில்லாமல் இருப்பதற்காக ஆர்டர் கொடுத்து தயாரிக்கப்படும் மாடல்கள் இவை. ஏதோ ஞாபகார்த்தத்துக்காகத்தான் இவை. நீங்கள் கேட்காமல் இம்மாதிரி பொம்மைகளை எங்கள் துறை அனுப்பவே அனுப்பாது. நான் கேட்கவே இல்லை, அனுப்பியிருக்கிறதே. குழப்பத்துக்கு மன்னிக்கவும். செத்து போச்சு பேட்டரி என்று சிபியின் பொம்மையை தரதரவென்று இழுத்து வந்து பால்கனியை திறந்து வெளியே பார்த்து பின்பக்கம் திறந்த வேனுக்குள் போட்டார்கள். கையை தட்டிவிட்டு, வருகிறோம், ஜீவாவுக்கு வந்தனம் சொல்லி கடிதம் எழுதிவிட்டால் நல்லது. ஜீவா தனிப்பட்ட இந்த விவகாரத்தை கவனித்திருக்கிறார். எவ்வளவு அதிர்ஷ்டசாலி நீங்கள். உங்களுக்கு ஆண் சிநேகிதம் வேண்டுமென்றால் என்னை இந்த நம்பரில். வேண்டாம், நன்றி. அவர்கள் சென்ற திசையை ஜீனோ பார்த்து கொண்டிருந்து விட்டு பின்பக்கம் திரும்பி பர் என்று சப்தம் எழுப்பியது. இது கூட ரவி சொல்லிக் கொடுத்ததுதான். உள்துறை அரசாங்க காவலர்கள் வரும்போதெல்லாம் இவ்வாறு செய்யும்படி சொல்லிக் கொடுத்தார். நிலா சிரித்து, நீ செய்தது ரொம்ப கெட்டது ஜீனு என்றாள். எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் கிடையாதே. நீடிய இந்திய தேசத்துக்கே நல்ல நேத்திரம் போல பிரகாசித்திருப்பவர், ஈசன் முதலாக நீசன் வரையிலும் நேசனை போல உத்தேசித்திருப்பவர் ஜீவா எனக்கு சொல்லிக் கொடுத்த விதிகளின்படி அமைத்த கவிதை எப்படி? ஜீனோ, நீ சொல்லிக் கொடுத்தது எல்லாம் செய்வாயா? ஆம். அச்சம் தயக்கம் எதுவும் கிடையாதா? என் அகராதியில் இல்லாத வார்த்தைகள். ரவியை விடுவிப்பாயா? எப்படி என்று சொல்லுங்கள், விடுவிக்கிறேன். ரவி சிபி 2 பேரையும் விடுவிக்க வேண்டும் என்றாள். ஜீனோ பேசாமல் இருக்க நிலா யோசித்தாள். ஏன் முடியாது? எல்லா விதிகளுமே மனிதன் அமைத்ததுதானே. அதனால் அவற்றை மீற முடியும், ஓட்டை காண முடியும். என்ன, கொஞ்சம் நிறையவே பொறுமை வேண்டும். எல்லா பிரச்சனைகளையும் தர்க்க ரீதியாக அலசுவதற்கு ஜீனோ என்று ஒரு மெஷின், இனிய இயந்திர மூளை இருக்கிறது. ஜீனோ, இங்கே வா. நிலா வீட்டு டெர்மினலை இணைத்து கேள்வி பதில் கேட்டாள். விவி திரையில் ஜீவா வாழ்க என்று எழுதி நிலா உன் எண்ணை சொல்லு என்றது. தன் எண்ணை அடித்தாள். நிலா, என்ன கேட்க விரும்புகிறாய்? ரவி என்கிற சதிகாரனை கைது செய்து விட்டார்களா? அப்படியானால் எந்த சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வேண்டும். ரவி என்பது நேற்று ஜீவாவை கொலை செய்ய முயன்று கைதான சதிகாரர்களில் ஒருவன். ஒரு நிமிஷம் 10 செகண்ட் கழித்து, மன்னிக்கவும், இந்த தகவல் உன் பிரஜா நிலைக்கு ஏற்றதல்ல. தகவல் தருவதற்கில்லை. அந்த பிரஜா நிலைக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த நிலைக்கு நீ வருவதற்கு அரசாங்கத்தில் சலுகை வேண்டும். வயது 40க்கு மேலிருக்க வேண்டும். 3 ஜீவ சேவை பத்திரங்கள் இருக்க வேண்டும். அந்த பிரஜைகளின் எண்கள் எப்படி இருக்கும்? சொல்வதற்கில்லை. எத்தனை இலக்கங்கள் இருக்கும்? சொல்வதற்கில்லை. ஜீனோ, நான் முயற்சி செய்யவா என்றது. என் இனிய இயந்திரா. அத்தியாயம் 14. நிலாவுக்கு தனியாக இருப்பது ஒரு விதத்தில் பழகிவிட்டது. தனி என்று உண்மையாக சொல்ல முடியவில்லை. ஜீனோ 2-3 சகாக்களுக்கு சமானமாக இருந்தது. அதன் புரோகிராமில் சொந்தமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஹியூரிஸ்டிக் சாஃப்ட்வேர் ஒன்று புத்திசாலித்தனமாக அமைந்துவிட்டது. ஜீனோ ஒரு கட்டத்துக்கு பின் ரொம்பவே தினம் தினம் புதுசாக செய்ய ஆரம்பித்தது. ரோஜா செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்தது. அதன் இதழ்களை உதிர்த்து வேடிக்கை பார்த்தது. திடீரென லோ லோ என்று வார்த்தை இல்லாமல் பாடியது. என்ன ஜீனோ? சப்தம் போட்டால் நிறைய ஆட்கள் இருப்பதாக நினைத்து கொள்வார்கள். உன்னை தொந்தரவு செய்ய காவலர்கள் வரமாட்டார்கள். எப்படியாவது தன்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை ஜீனோவுக்கு இருப்பதை நிலா உணர்ந்தாள். ஒரு இயந்திரத்துக்கு ஆசையாவது? ஆசை என்றால் என்ன என்றே தெரிய அறிய முடியாத ஜென்மத்துக்கு ஆசையாவது?
ஜீனோ, உனக்கு பொறுமை இருக்கிறதா? அப்படியென்றால் டெர்மினலில் உள்ள ஒரு எண்ணை கொடுத்துவிட்டு ஒவ்வொரு எண்ணாக முயற்சித்து கொண்டே வந்தால் அந்த தனிப்பட்ட பிரஜாநிலை எண் தென்படாதா? முடியும். ஆனால் அந்த கிரிப்டோவை முறிக்க கொஞ்சம் நாளாகும். எத்தனை நாளாகும்? 400 வருஷம். ஒரு எண்ணுக்கு 1 மைக்ரோ செகண்ட் என்று வைத்தால் கூட அத்தனை சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதற்கு பதிலாக ரவி இதே கேள்வியை என்னிடம் ஒரு தடவை கேட்டிருக்கிறார். ஒரு தாத்தாவை போய் பார்த்தோம். அவர் எங்கே இருக்கிறார்? பைத்திய ஆஸ்பத்திரியில். அது எங்கே இருக்கிறதென்று உனக்கு வழி தெரியுமா? சப்வே கீழ்பாக்கத்தில் இறங்க வேண்டும். விசாரித்து கொண்டு போகலாம். வா ஜீனு. தரையடி ரயிலில் கூட்டமாக இருந்தது. ஜீவாவுக்கு வந்தனம் என்று குரல் ஒலித்தது. மீனம்பாக்கம், கிண்டி என்று ஸ்டேஷன்களை அறிவித்து கொண்டு வர ஒருத்தன் ஜீவாவின் முகத்துக்கு தாடி வரைந்தான். என்ன தைரியம் என்று மற்ற பேர் வியக்க, கூட்டத்தில் இருந்து ஒருத்தன் பாசை காட்டி தாடி வரைந்தவனை சட்டென்று கைது செய்தான். அவன் தடுக்க முயற்சிக்க காவலன் தன் பைக்குள்ளிருந்து சிறிய டார்ட் ஊசியை எடுத்து குத்த கலகக்காரன் ஒரு கணத்தில் மயங்கி விழுந்தான். சோடியம் பெண்டத்தால் என்றது ஜீனு. கீழ்பாக்கத்தில் முனிசிபல் பாண்டு வாசித்துக் கொண்டிருந்தார்கள். கிழவர்கள் ஆளுக்கொரு ட்ரம்பெட், சாக்ஸ் ஊதி கொண்டிருந்தார்கள். தொம் தொம் என்று ஒரு ட்ரம் வேறு. இவங்கெல்லாம் யாரு ஜீனோ? செத்து போறதுக்கு முன்னால் கொஞ்சம் உபயோகமா ஏதாவது செய்யட்டும்னு பாட்டு வாசிக்க கத்து கொடுத்திருக்காங்க. இதை கூட ரவிதான் சொன்னார். எல்லாம் அடுத்த வார கேஸ். அப்படின்னா அடுத்த வாரம் எல்லோருக்கும் மரணம் என்றது ஜீனோ. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ஜீனோ? ரவிதான். மனம் திருத்தும் நிலையத்தின் வாசலில் இருந்த நர்ஸ் வலுவான தாடையுடன் கோபமாக பார்த்து, இது பார்வை நேரமில்லை என்றாள். ஜீனோ மேலே போர்டை காட்டியது. 5 மணி வரை என்று போட்டிருக்கிறதே. இப்போது மணி 4:45, 54. 4:45 முடித்து மூடிவிடுவோம். அதற்கு எந்த விதி இருக்கிறது? வா நிலா, நாம் ஒரு புகார் கொடுப்போம் ஜீவாவுக்கு. இரு நாயே, உள்ளே போகாதே. நாவை அடக்கி பேசு. நான் நாய் இல்லை, இயந்திரம் என்றாள் நிலா. அதை நாய் என்று சொன்னால் கோபம் வந்துவிடும். 4789 வர்க்க மூலம் தெரியுமா என்று கேட்டது ஜீனோ. அந்த தாடைக்காரி விழிக்க 69.202601 என்றது ஜீனோ. அவள் ஆச்சரியத்துடன் ஜீனோவுக்கு தன் பைக்குள் இருந்து பிஸ்கெட் எடுத்து கொடுக்க, நாயாம் என்று கிண்டலாக சொல்லிவிட்டு உள்ளே சென்றது ஜீனோ. 8வது வார்டில் 8வது படுக்கையில் அவர் பட்டாப்பட்டி தொப்பி அணிந்து ஏதோ ஷேக்ஸ்பியர் பாத்திரம் போல இருந்தார். இவர்கள் வந்ததை கவனிக்கவே இல்லை. வணக்கம் ஐயா என்றது ஜீனோ. 57 வயசுதான். நெற்றியில் உழுதார் போல கோடுகள். வா, யாரு என்றார் மெல்ல திரும்பி. ஜீனோ, ஞாபகம் இருக்கிறதா? சென்ற தடவை ரவியோடு. ஓ, செஸ் நாயா, வா வா, ஒரு ஆட்டம் போடலாம். நிலா, ஐயா, அதற்கு சமயம் இல்லை. உங்களை ஒன்று கேட்க வந்தோம். கேளு. தாத்தாவுக்கு அருகில் இருந்த சிலேட்டில் பூச்சி பூச்சியாக கணக்குகள் போடப்பட்டிருந்தன. ஜீனோ, ஐன்ஸ்டைன் வாஸ் ராங். அதை சொன்னதாலதான். இத பார், இந்த கால்குலேஷனை பார். ஐயா, போன தடவை வந்தபோது நீங்கள் ரவிக்கு ஒரு அல்காரிதம் சொல்றதா சொல்லி இருந்தீங்களே. ஆமா என்ற குரலை தாழ்த்தி, இந்த சர்க்கார் கோட் எல்லாத்தையும் அவிழ்த்து விடக்கூடிய சூப்பர் அல்காரிதம் போட்டுவிட்டேன். இத பாரு, ஒரு பாலினாமியல் சொல்லுங்க என்றது ஜீனோ. வா நாய்க்குட்டி, வந்து உட்காரு என்றார். அவரை புரொஃபசர் என்றுதான் சொல்ல தோன்றியது. ஆஸ்பத்திரி உடையும் வாராத தலையும் அவருடைய ஆதார புத்திசாலித்தனத்தின் அடையாளங்களை கலைக்கவில்லை. அந்த ஆஸ்பத்திரி ஒரு மன மருத்துவ நிலையத்திற்கு அமைதியாகவே இருந்தது. எத்தனை அமைதி என்றாள் நிலா. எல்லோருக்கும் மயக்க மருந்து கொடுத்து அரை தூக்கத்திலேயே வைத்திருக்கிறார்கள். ஜீனோ அவர் அருகில் உட்கார்ந்து அவர் சிலேட்டில் எழுதினதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தது. சிக்மா A-4, அதாவது A4- 0.4 இருந்து 47 வரைக்கும்
ஒவ்வொன்னா ட்ரை பண்ணி பாரு. உன்கிட்ட ரேண்ட் ஃபங்க்ஷன் இருக்கா ஜீனோ? இருக்கு. கோ ப்ராசஸர் இல்லை. ரவி ஆர்டர் கொடுத்திருந்தார். கோ ப்ராசஸர் இல்லைன்னா கால்குலேஷனுக்கு நேரம் ஆகும். பரவாயில்லை, எப்படியும் 1 மணி நேரத்துக்குள்ள உனக்கு ஒரு நம்பர் கிடைக்கவே கிடைச்சிடும். பெஸ்ட் ஆஃப் லக் ஜீனோ. எப்ப செஸ் ஆட வர? இப்ப என் எஜமானி இவங்க நிலா தான். நிலா, இந்த குட்டி நாயை அனுப்பேன், இதை செஸ்ல தோக்கடிக்கணும் என்றார் புரொஃபசர். அப்புறம் அனுப்புறேன் சார், சமயம் வரும்போது. நிலாவின் கையை குலுக்கி அவளை தன்பால் இழுத்து கன்னத்தில் முத்தம் கொடுத்து, உன்கிட்ட ஆப்பிள் தோட்ட வாசனை அடிக்கிறது, இளமை இளமை என்று பெருமூச்சு விட்டார். வயசாயிடுத்துங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை இங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜீவாவுக்கு என்ன உரிமை இருக்கு? என்னை மரண பயத்தாலேயே பைத்தியமா ஆக்கிட்டாங்க. மருந்து பயத்திலேயே நான் பேசுறதில்லை. பேசினா சண்டை வருது. ஒரு டோஸ் கொடுத்தா 1 வாரம் கண்ணை சுழற்றுது. என்ன ஒரு அநியாயம் பாத்தியா? தாத்தா ரொம்ப பேச்சு என்று படுக்கைக்கு பின்னால் இருந்து குரல் ஒலித்தது. மானிட்டர் பண்றாங்க. சரி, நீ போயிட்டு வா. ஒரு அசௌகரியம். என் கணக்கெல்லாம் அவங்களுக்கு புரியாது. பெஸ்ட் ஆஃப் லக் ஜீனோ. அடுத்த தடவை வர்றப்ப நான் போயிருவேன். ஜீனோ வாளை ஆட்டியது. புரொஃபசர், உங்க மாதிரி ஒரு மேதையை சந்திக்கிறதுல எனக்கு நிஜமாகவே சந்தோஷம். பாருங்க, என் வாளை விசுக் விசுக்குன ஆட்டி ஒரு குட்டிக்கரணம் போடட்டுமா? அவர்கள் மன மருத்துவ நிலையத்தை விட்டு வெளிவரும்போது வானத்தில் மேகங்கள் சூழ்ந்திருந்தன. மழை பெய்யும் போல இருக்கிறது. செயற்கை மழைதானே. 8:15க்குத்தான் விதைப்பார்கள். அதற்குள் வீட்டுக்கு போய்விடலாம். வீட்டுக்கு வந்ததுமே ஜீனோ டெர்மினல் அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டு புரொஃபசரின் கணக்குப்படி எண்களை கொடுக்க ஆரம்பித்தது. இது என்ன ஜீனோ? மொத்தம் இருக்கும் பில்லியன் பில்லியன் எண்களில் 100 பிரத்யேக எண்கள். 216 எழுத்துக்களையும் சேர்த்து கொண்டால் சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். அவற்றில் சிலவற்றை மட்டும் தேர்ந்தெடுக்க ஒரு முறை பேயர் சொல்லி இருக்கிறார். ரங்கே குட்டா தெரியுமா? தெரியாது. ராலே டிஸ்ட்ரிபியூஷன் என்கிறார். திரையில் ஒவ்வொரு எண்ணாக அமைத்து அமைத்து பதில் வர காத்திருந்தது. அனுமதி இல்லை, அனுமதி இல்லை என்றே வருகிறதே. உடனே வந்து விடுமா? 1 மணி நேரமாவது ஆகும் என்று பேராசிரியர் சொல்லி இருக்கிறார். அனுமதி என்றால் என்ன? மத்திய கம்ப்யூட்டரில் பாதுகாக்கப்பட்ட டேட்டா பேஸை படிக்க அனுமதி. அதில்தான் ரவியை எங்கே அடைத்திருக்கிறார்கள், சிபி எங்கே போன்ற விவரங்கள் தெரிய வரும். அதாவது அரசாங்க ரகசியங்களை எட்டி பார்க்க போகிறோம். ஆம், இது குற்றமல்லவா? ஆம். இதற்கு தண்டனை என்ன? மரணம். ஜீனோ, நாம் இம்மாதிரி நெட்வொர்க்கில் தகவல் கேட்பதை யாரும் கண்டுபிடித்து விட்டால் தண்டனைதான். இருந்தும் சாத்தியக்கூறுகள் கம்மி. 1 மணி நேரத்தில் கிடைத்து விட்டால் போதும். ஜீனோவுக்கு அந்த எண் 40வது நிமிஷத்தில் கிடைத்து விட்டது. புரொஃபசரின் கணக்கு சரியே. ஃபார்முலா வேலை செய்கிறது. நிலா, இனி உன் ராஜ்யம்தான். டில்லி டேட்டா பேஸின் மையத்தையே பிடித்தாகிவிட்டது. இந்த எண்ணை குறித்து கொள்ள வேண்டும். நல்வரவு. பிரத்யேக பிரஜையே, ஜீவாவின் தனிப்பட்ட சலுகைக்காரரே, என்ன வேண்டும்? தகவல் கேளுங்கள். உங்களுக்கு இல்லாத தகவலா? நிலாவின் கைவிரல்கள் நடுங்கின. ஜீனோ, சட்டத்தை மீறலாமா? அது உன் தீர்மானம். என் வேலை நம்பர் வாங்கி கொடுப்பது. நிலா கையை துடைத்து கொண்டு விரல்களை பதித்து, சிபி எங்கே என்றாள். என் சிபியின் எண்ணை சொன்னதும் கொஞ்ச நேரம் காத்திரு என்றது டில்லி. என் இனிய இயந்திரா. அத்தியாயம் 15. நிலா தன் நரம்புகளுக்குள் சின்ன சின்ன மின்சார துகள்கள் செலுத்தப்படுவது போல உணர்ந்தாள். திருட்டுத்தனமாக அரசாங்க ரகசியத்தின் வாசல் திறக்கப்பட்டு விட்டது அவளுக்கு. கொஞ்ச நேரம் திரை காத்திரு என்று சொன்னதுடன் ஒரு பச்சை சதுரம் கண் சிமிட்டி கொண்டிருக்க திடீரென்று உயிர் பெற்று, சிபி பெங்களூர் சிறைச்சாலையில் 124ஆம் எண் அறையில் இருக்கிறார் என்றது. என்ன குற்றத்திற்காக என்று கேட்டாள். தேச துரோகம். என்ன தேச துரோகமா?
ராத்திரி ரவியை பற்றி விசாரிக்க கம்ப்யூட்டர் ஆபீஸருக்கு சென்றவர் எப்படி என்ன தேச துரோகம் பண்ண முடியும்? திரையை திரும்ப நோக்கும்போது தானாகவே டைம் அவுட் ஆகி ஜீவாவின் பொன்மொழிகளை லோக்கல் கேந்திரத்திலிருந்து காட்டியது. ஜீனோ, எனக்கு புரியவில்லை. நிலா, நீ கேட்ட தகவல் கிடைத்ததே, அதுவே பெரிசு. பெங்களூர் போக எத்தனை நேரமாகும்? வேக ரயிலில் போனால் அரை மணி. டிக்கெட்டுக்கு சொல்லவா? பிருந்தாவனில் நாய்களை அனுமதிக்கிறார்கள். நான் நாய் இல்லை. இருந்தாலும் பெரும்பாலான பாமரர்கள் என்னை நாய் என்றுதானே சொல்கிறார்கள். அந்த சிறைக்குள் நுழைய முடியுமா? அனுமதி கிடைக்குமா? இனிமேல் உயர் பிரஜைக்குரிய எண் கிடைத்து விட்டதே, எல்லா சலுகைகளும் கிடைக்கும். ரவி இதற்குத்தான் அலைந்து கொண்டிருந்தார். ரவி இப்போது எங்கே இருப்பார்? தப்பித்து சென்றவர் இன்னும் அகப்பட்டதாக தகவல் இல்லை. நியூஸ் பார்க்கலாம் என்று திரையில் செய்தித்தாளில் முதல் அட்டவணை பக்கத்தை பார்த்து தேர்ந்தெடுத்த போது சதிகாரன் இன்னும் வெளியே. காவல்துறை கண்டுபிடிக்க தீவிர முயற்சி. ஜீவாவின் கெடு இன்னும் அகப்படவில்லை. ஜீனோ, நாளைக்கு நாம் இருவரும் பிருந்தாவனில் பெங்களூர் போகிறோம். ஜீனோ தன் புத்தகங்கள் ஓரிரண்டை கவிக்கொண்டு உள்ளே போனது. எத்தனை நாள் தங்குவோம் தெரியவில்லை. ஓரிரண்டு நாட்களாவது இருக்க வேண்டி வரும். உனக்கு தேவையான உடைகள், எனக்கு தேவையான புத்தகங்கள், ராத்திரி என்ன சாப்பாடு தயாரிக்க வேண்டும். ஜீனோ, இங்கே வா. அருகில் வந்த ஜீனோவின் தேன் கலர் ரோமங்களை தடவி கொடுத்தாள். எல்லாம் சிந்தட்டிக் ரோமம், PVCயில் ஒரு வகை. அதிகம் தடவி கொடுக்காதே, என் மாடலில் முடி உதிர்கிறது. ஜீனோ, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ மனிதனாகி விடுவாய், அல்லது மனித தன்மை பெற்று விடுவாய். சாத்தியமே இல்லை. ஏன்? மனிதர்கள் 700 மில்லியன் வருஷ உன்னதங்கள், நாங்கள் 300 வருஷம். உங்கள் மூளையின் கனெக்ஷனே இன்னும் தெரியாது என்று புத்தகத்தில் படித்தேன். மேலும் மனிதனாக உனக்கு விருப்பம் இருக்காது என்று தோன்றுகிறது. அப்படி இல்லை, விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது எனக்கு. நான் ஒரு அடிமை. முதலில் என்னை ரவி வாங்கினார். சிறைக்கு போகும்போது சொன்னார், இனி நீ நிலாவின் சொத்து என்று. இப்போது நீ சொல்வதை கேட்கிறேன். நாளை பிருந்தாவனா புக் பண்ணி விடட்டுமா? தங்க மின்னல் என்கிற சூப்பர் பிருந்தாவனின் கதவுகள் மெலிதாக திறக்க 6:06க்கு சென்ட்ரல் மானோ ரயில் நிலையத்தில் கிளம்பியது. அதன் காந்த அணைப்பில் லேசான பெருமூச்சு போல கிளம்பி பிளாட்பாரத்தை விலகுவதற்குள் 150 கிலோமீட்டர் வேகம் பிடித்தது. ஜீனோவை எதிரில் இருந்த பெண் குழந்தை நா நா என்றது. கூட இருந்த ஒரு நர்ஸ் அதட்டினாள். நாயி நாயி. அந்த பெண் கொடுத்த பிஸ்கெட்டை வாங்கி ஜீனோ ஜன்னலுக்கு வெளியே எறிந்தது. ஏமா, இந்த நாய் எங்க வாங்குனீங்க என்றான் தாதி. இது என்னதில்லைங்க, என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தார், அவர் கொடுத்தது. பேசுற நாயின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப செலவாகும் என்றது ஜீனோ. டாலிக்கு ஜீவாவின் பிறந்த நாளின் போது வாங்கி கொடுக்கலாம் என்று இருக்கிறேன், விலை குறையாது என்று கேட்டாள் தாதி. குழந்தை டாலி ஜீனோவின் கண்ணை குத்தியது. இந்த பெண் என்னை ரொம்ப தொந்தரவு செய்கிறது, அடுத்த முறை கடித்து விடுவேன் என்று சொல்லுங்கள். டாலி, இப்படியெல்லாம் செய்யாதம்மா. டாலி பெங்களூருக்கு படிக்க செல்கிறாள். ஜீனோ ஜன்னலோரம் போய் தமிழர் திருமணங்கள் என்ற புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டது. ரயில் ஒரு விதமான குழாய் போல இருந்தது. சிந்தசைசர் சங்கீதம் பரவ நிலா மார்பில் பெல்ட் அணிந்து கொள்ள ஜீனோ வேண்டாம், என்னுள் சைரோ இருக்கிறது என்றது. பெங்களூரில் எங்கே தங்குவது என்பதை பற்றி யோசிக்கவே இல்லையே என்றாள் நிலா. ஏற்பாடு செய்துவிட்டேன். எங்கே தங்குகிறோம்? வேறு எங்கே? ஹோட்டல் ஜீவா 47. ஹோட்டல் தொழிலை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு எத்தனை வருஷம் ஆகிறது? நான் சிபி இல்லாமல் தனியாக வருவது இதுதான் முதல் தடவை. சிபியை பார்க்கத்தான் போகிறோம். பெங்களூர் மெஜஸ்டிக் ரயில் நிலையத்தில் வந்து இறங்கிய போது மணி காலை 6:36. லேசாக பனிப்படலம் மூடியிருக்க அதனூடே
தானாக அணைய மறந்த சோடியம் வெளிச்சம். ஹோட்டல் ஜீவாவின் 50 மாடி கட்டடம் கத்திக்குத்து போல் நின்றது. வாசலில் இருந்த டெர்மினலில் பிளாஸ்மா டிஸ்பிளேயில் நிலா நல்வரவு என்று சொல்லி ரூம் நம்பர் 1223 என்றது. 12வது மாடி 23வது அறையிலிருந்து பெங்களூர் பிளாஸ்டிக் நகரம் போல தெரிந்தது. அஸ்ட்ரோடோம் ஒரு ராட்சச பறவையின் கூடு போல தெரிய, இழுத்து கட்டின காங்கிரீட் வார்களின் அருகில் அபரிமிதமாக புல் சரிந்திருந்தது. குப்பல் குப்பலாக உபநகரங்கள். சண்டைக்கு பிறகு பெங்களூரை அழகாகவே புதுப்பித்திருக்கிறார்கள் என்றாள் நிலா. அழகு என்றால் என்ன என்று தெரிகிற வரைக்கும் என்னால் உன்னுடன் ஒத்துப்போவது முடியாது. நீ விட்டு விட்டு பேசும் முறை இது அழகு ஜீனு. புரியவில்லை. நீ குளித்துவிட்டு சாப்பிட்டு விடு, கிளம்பலாம். நான் வெயில் வந்ததும் கொஞ்ச நேரம் வெயிலில் காய்கிறேன். இங்கே பெங்களூரில் என்னை தயார் செய்த கம்பெனி இருக்கிறது. உன் வேலை முடிந்ததும் ஒரு நடை போய் வரலாமா? தாராளமாக. பாத்ரூம் டவலில் ஜீவாவின் முகம் எம்பராய்டரி பண்ணியிருந்தது. ஹோட்டல் அறை செவ்வனே இருந்தது. கை நீட்டிய இடங்களிலெல்லாம் தேவைப்பட்டது கிடைத்தது. கதவுகளுக்கு பூட்டுதான் இல்லை. மத்திய சிறைச்சாலை பார்வையாளர் நேரம் 9லிருந்து 10:30 வரை என்று தகவல் தெரிந்ததும் அவள் சட்டுப்புட்டென்று காலை உணவை முடித்துக்கொண்டு ஜீனோவுடன் கிளம்பினாள். அதற்கு காலரில் ஒரு பட்டை போட்டுக்கொண்டாள். ஜீனோ அதை எதிர்த்தது. என்னால் நடப்பது கஷ்டமாக இருக்கிறது. இல்லை ஜீனோ, காலரில் பட்டை இல்லாமல் அழைத்து சென்றால் தெருநாய் என்று பிடித்து சென்று விடுவார்கள். பெங்களூரில் சட்டமாம் இது. இருவரும் மத்திய சிறைச்சாலை அடைந்தபோது அதை சிறைச்சாலை என்று சொல்லுவது கஷ்டமாக இருந்தது. ஏறக்குறைய ஹோட்டல் ஜீவாவின் முகப்பு போலத்தான் இருந்தது. ஆனால் கண்ணாடி கதவு மூடியிருந்தது. யாருமே இல்லை. உள்ளே சற்று இருட்டாக இருந்தது. கண்ணாடியில் முகம் பதித்து பார்க்கும்போது மேலே இருந்து ஒரு கேமரா கண்ணில் அகப்பட்டு யாரது என்று ஒரு குரல் கேட்டது. என் பெயர் நிலா. இங்கிருக்கும் ஒரு கைதியை பார்க்க வந்திருக்கிறேன். ஜீனோ அந்த கண்ணாடியை சுரண்டி பார்த்தது. அனுமதி பத்திர எண் சொல்லு. நிலா ஜீனோவை பார்க்க உரிமை பிரஜை என்று சொல் என்றது ஜீனோ. உரிமை பிரஜை. என்னை சொல்வதற்கில்லை. மற்ற பேர் பார்க்க கேட்க கூடாது என்றது ஜீனோ. சற்று நேரம் மௌனத்துக்கு பிறகு அந்த கதவின் ஒரு பகுதி மட்டும் சுளை போல திறந்து கொள்ள, திறந்த பகுதியில் ஒரு சிறிய விசைப்பலகை தென்பட்டது. நிலா என்ன செய்வது என்றாள். ஜீனோ தன் காலர் பட்டையில் செருகியிருந்த காகிதத்தை எடுத்து இதை அதில் ஒத்து என்றது. நிலா அவ்வாறே செய்ய படக்கென்று அத்தனை கதவுகளும் யாரோ உதைத்த மாதிரி திறந்து கொள்ள, மன்னிக்கவும், உங்களுக்கு இல்லாத அனுமதியா என்றது ஒரு குரல். யாரை பார்க்க வேண்டும்? சிபி. அறை எண். நேராக நடந்து இடதுபுறம் திரும்பி முதல் திருப்பத்தில் வலதுபுறம் திரும்புங்கள். உங்களுக்கு 10 நிமிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கைகள் ஒலிக்காது. நல்வரவு. வாழ்க ஜீவா. யார் குரல்? எங்கிருந்து குரல்? மெஷின் குரலா, மனித குரலா? எதுவும் சொல்ல முடியவில்லை. ஆனால் காவலே இல்லாத சிறை. எலக்ட்ரானிக் காவல். ஆங்காங்கே கேமரா கண்கள். யாரை எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? யாரோ பார்த்து கொண்டிருக்கலாம். இந்நேரம் அவள் முகம் அலசப்படுவதற்கு டில்லிக்கு போயிருக்கலாம். 10 நிமிஷம். அதற்குள் சிபியை பார்க்க வேண்டும். நிலாவும் ஜீனோவும் வேகமாக நடக்க, அத்தனை வேகமாக என்னால் நடக்க முடியாது என்றது. 10 நிமிஷம்தான் இருக்கிறது. 10 நிமிஷம் என்பது 600 வினாடி. எத்தனையோ செய்யலாம். ஜீனோ, எனக்கு அச்சமாக இருக்கிறது. யாருமே இல்லாவிட்டாலும் எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பது போல தோன்றுகிறது. அந்த இருண்ட காரிடரில் நடக்கும்போது காலடிகள் எதிரொலித்தன. துல்லியமான சிறைச்சாலை. உயர்தர ஆஸ்பத்திரி போல மார்பளவு வெள்ளை சில்லுகள் பதித்து பச்சை கோடு போட்டு ஆங்காங்கே ஜீவாவின் சிரிப்பு முகம். வாசகங்கள். சில இடங்களில் திருக்குறள்.
அந்த அறைக்கு வந்தபோது காலியாக இருந்தது. சிபி, சிபி என்று கூப்பிட்டு பார்த்தாள். அறை சுத்தமாகத்தான் இருந்தது. கம்பிகளோ கதவுகளோ இல்லாதது ஆச்சரியமாக இருந்தது. காற்றோட்ட வசதியாக ஒரு படுக்கை, எல்லாமே இருந்தது. சிபிதான். ஓ, அதோ ஓரத்தில் படுத்திருக்கிறானே. சிபி, சிபி. அந்த பக்கம் திரும்பி இருந்தவன் மெல்ல இவர்களை நோக்கி திரும்பி கண்களை நம்ப முடியாமல், நம்பிக்கை இல்லாமல் இவர்களை பார்த்தான். இது என்ன கனவு? என் மனைவி எப்படி இங்கு வர முடியும்? இந்த நாயை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. கனவே, கலையாதே, அப்படியே இரு. என் மனைவிதான். கனவே, தயவு செய்து கலையாதே. ஜீவாவின் சாகசங்களில் இதுவும் ஒன்றா? என் மனைவி எதற்காக அழுகிறாள்? நிலா கண்களில் மாலை மாலையாக கண்ணீருடன் சிபியை நோக்கி ஓடிய போது அது தாக்கியது.